ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு கேன்வாஸ் சீரிஸ் தான். அதுல வந்து ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்ட், ஃபில் ரெக்ட், ஸ்ட்ரோக் ரெக்ட், கிளியர் ரெக்ட். ஸோ இந்த 4 மெத்தட்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ட். ஸோ இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ட் ஆஃப், அதில் என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ், ஒய் வித் ஹைட். ஸோ எக்ஸ்ஒய் அப்படின்றது வந்து கோஆர்டினேட்ஸ். ஸோ எக்ஸ்ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் வித் அண்ட் ஹைட் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ரெக்டாங்கிள் வந்துட்டு க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதை நம்ம வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, ஐடியோட வேல்யூ என்னது மை கேன்வஸ், அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கெட் கான்டெக்ஸ்ட் மெத்தடை நான் கால் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 2D ட்ராயிங்ஸ்ன்றதுனால நம்ம அந்த இடத்துல 2D அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒய் டாட் ரெக்ட், அதுக்கு முன்னாடி பிகின் பாத். நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு டயக்ராம் வரைய போகிறோம் இல்லை ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோன்னா பிகின் பாத்துன்ற மெத்தடை எப்போவுமே கொடுக்குறத வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டன்ற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ அதில் நான் எக்ஸோட வேல்யூ 20 கொடுக்குறேன், ஒய்யோட வேல்யூ 45 கொடுக்குறேன், வித் அண்ட் ஹைட் வந்து 300, 150 அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது எப்போவுமே வந்து இந்த ஸ்ட்ரோக்குன்றதை நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறத உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்ட்ரோக்கோ ஃபில்லோ கொடுக்காம வந்து வெறும் ரெக்டை மட்டும் கொடுத்தா என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது ரெக்டாங்கிள் ஷேப்பை. எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி யூ ஹாவ் டு யூஸ் எய்தர் ஃபில் ஆர் ஸ்ட்ரோக் மெத்தட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட கலரை சேஞ்ச் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஸ்ட்ரோக் மெத்தட் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரோக் ஸ்டைல் கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து கலரை அப்ளை பண்ணுறோம். நான் இங்கே சொன்ன மாதிரி கலர் நேம் கொடுக்கலாம், RGB வேல்யூ கொடுக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கலாம். அப்புறம் பேட்டர்னு லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம்ல அதையுமே நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு வயலட்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃபில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபில் ஸ்டைல் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரோக் ஸ்டைல் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வித்து வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். ஸோ லைன் வித் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வித்தும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தது தான். ஸோ ஸ்ட்ரோக்கோ ஃபில்லோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபில் ஸ்டைல் கொடுக்குறேன். இப்போ ஃபில்னா என்னது, அந்த ஷேப்குள்ளே அது ஃபில் ஆகும். ஓகேவா? நான் ஃபில் ஸ்டைலில் வந்து ஒரு கலர் கொடுத்து காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கும் ஃபில்லுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம டிஃபைன் பண்ணிக்க எப்போவுமே இந்த இடத்துல நான் ஃபில்ல கால் பண்ணல, அதனால எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஸ்டைல், ஃபில் கொடுத்தா மட்டும்தான் ஃபில் ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஃபில் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில் ஸ்டைல் எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி எய்தர் ஸ்ட்ரோக் ஆர் ஃபில் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேப்பை உங்களால் டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வெறும் ரெக்டை மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டாக வராது. ஸோ
எந்த ஷேப்பாக இருந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் எய்தர் ஃபில் ஆர் ஸ்ட்ரோக் மெத்தட். ஸோ ஃபில் மெத்தட் யூஸ் பண்ணால் ஃபில் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரோக் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ரெக்ட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா ஃபில் மெத்தடும் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபில்டு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா ரெக்டுன்ற ஒரு மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபில்லு இல்லைனா ஸ்ட்ரோக்குன்ற மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும்னு நம்ம பார்த்தோம். பட் ஃபில் ரெக்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் மெத்தடை யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபில் ரெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபில்டு ரெக்டாங்கிள் டிஸ்பிளேல விஷுவலைஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு இதோட டிஃபால்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தான். ஸோ ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி ஃபில்லாக இருந்தாலும் சரி டிஃபால்ட் கலர் பிளாக். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபில் ரெக்ட், ஓகேவா, ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, அப்புறம் வித்தோட வேல்யூ, ஹைட்டோட வேல்யூ. ஸோ இதில் வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி வித்து ஹைட்டுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா வித்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா ரைட் சைடில் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எடுத்துக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கிராஃப் வச்சுக்கோங்க, XY போட்டிங்க அப்படின்னா -x -y எப்படி வருமோ அதை பொறுத்து தான் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ வித்தோட வேல்யூ வந்து நீங்கள் பாசிட்டிவில் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும், நெகட்டிவில் கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எடுத்துக்கும். அதே மாதிரி ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா பாட்டமில் எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா டாப்பில் எடுத்துக்கும். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒய் டாட் பிகின் பாத், பிகின் பாத்ன்ற மெத்தடை எப்போவுமே யூஸ் பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிகின் பாத் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஃபில் ரெக்ட். ஸோ ஃபில் ரெக்டில் என்ன கொடுக்கணும்? எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, வித்தோட வேல்யூ, ஹைட்டோட வேல்யூ. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 30, 60, 250, 100 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ஃபில் மெத்தடோ ஸ்ட்ரோக் மெத்தடோ யூஸ் பண்ணல, பட் அவுட்புட் பாருங்கள், ஒர்க் ஆகிடுச்சா? ஸோ ஃபில் ரெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில்டு ரெக்டாங்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ பிளாக் கலருன்ற வந்து டிஃபால்ட் ஒன். இப்போ எனக்கு அதோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஃபில் ஸ்டைல். ஏன்னா நம்ம ஃபில் ரெக்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில் ஸ்டைல் மெத்தடு, ஃபில் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கலரை மாற்றிக்கலாம். இங்கே முன்னவே சொன்ன மாதிரி கலர் நேம்ஸ், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இல்லை RGB வேல்யூ, அப்படி இல்லைன்னா பேட்டர்னையும் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கொடுத்தனால எனக்கு ஆரஞ்சு கலரில் ஃபில்டு ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ -215 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ -215 போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே, பாசிட்டிவ் வேல்யூனா ரைட் சைடு எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூனா லெஃப்ட் சைடில். ஸோ நமக்கு அந்த ரெக்டாங்கிள் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போயிடுச்சு. இப்போ ஹைட்டோட வேல்யூவை நான் மாற்றி காட்டுறேன். -100 கொடுத்துருக்கேன். மைனஸில் என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூனா டாப்பில் வந்துட்டு வியூ ஆகும். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் மாதிரியே தான் கிராஃபில் நம்ம -x -yக்கு எங்கே அப்ளை ஆகுமோ அதே பொறுத்து தான் இது. ஸோ வித்தை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும், ஹைட்டை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டமில் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா வித்தை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கும். அதே மாதிரி ஹைட்டுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா டாப்பில் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரோக் ரெக்ட். இப்போ நம்ம ஃபில் ரெக்ட் பார்த்தோம்ல, இப்போ ஸ்ட்ரோக் ரெக்ட். ஸோ எப்படி வந்து அந்த ஸ்ட்ரோக் மட்டும் க்ரியேட் பண்ணுறது ரெக்டாங்கிள்க்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான மெத்தடு தான் இது. இதில் வந்து ஃபில் இருக்காது. ஓகேவா? ஃபில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் ரெக்ட் யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் எனக்கு வந்து ஸ்ட்ரோக் ரெக்டோ வேணும், ஃபில் ரெக்டோ வேணும்னா எய்தர் ஸ்ட்ரோக் ரெக்டோ ஃபில் ரெக்டோ யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் மெத்தடோ ஃபில் மெத்தடோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட டிஃபால்ட் கலரும் பிளாக் தான்.
ஸ்ட்ரோக் ரெக்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வித் அண்ட் ஹைட். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட் உங்கள் டிஸ்பிளேல வரும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் ரெக்ட்னு கொடுத்துருந்தோமா, அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக் ரெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக் ரெக்ட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வித் அண்ட் ஹைட். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் யூ ஹாவ் டு யூஸ் ஃபில் மெத்தட் ஆர் ஸ்ட்ரோக் மெத்தட். பட் ஃபில் ரெக்ட் ஸ்ட்ரோக் ரெக்ட் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த மெத்தடை மட்டுமே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து உங்களால் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரோக் ஸ்டைல் கலரை மாற்றுறேன். டிஃபால்ட் வந்து பிளாக் கலரில் வந்துச்சா, இப்போ நம்ம கலரை சேஞ்ச் பண்ணலாம், பர்பிள்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கலரை சேஞ்ச் பண்ணினேன் பர்பிள்னு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பர்பிள் கலரில் மாறிடுச்சு. எனக்கு அதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? லைன் வித். ஸோ ஒய் டாட் லைன் வித் ஈக்குவல் டு என்ன எந்த எவ்வளோ தூரம் அதை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் கொடுக்கணும். ஸோ நான் வந்து 10 டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வித்தும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெக்டன்ற ஒரு மெத்தடு தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. ஃபில் ரெக்ட் ஸ்ட்ரோக் ரெக்ட் அந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 3 மெத்தட்ஸில் எந்த மெத்தட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிள் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக் ரெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபில்டு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா ஃபில் ரெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கிளியர் ரெக்ட். இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கேன்வஸ் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த கிளியர் ரெக்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வித்து ஹைட்டு கொடுக்குறத பொறுத்து அந்த குறிப்பிட்ட பாக்ஸ் ஆஃப் கண்டென்ட்டையோ இல்லை பாக்ஸ் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ கிளியர் ரெக்ட்ன்றது ஜஸ்ட் ரிமூவ் த ரெக்டாங்கிள் ஷேப் ஃப்ரம் கேன்வஸ். ஸோ கேன்வஸில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற அந்த பர்டிகுலர் ஷேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை நம்மளே ரெடி பண்ணலாம். ஓகே. ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் வித் அண்ட் ஹைட்டு தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். பட் ஒரு ப்ராஜெக்ட்னு வரும்போது இதை எப்படியெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, பட் இதை யூஸ் பண்ணி ஒரு லோகோவோ இல்லை ஏதோ ஒரு ஷேப்போ டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். ஓகேவா? இல்லை எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம், பட் அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு டேலண்ட் தேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக் ரெக்ட் அப்படியே வச்சுட்டு கிளியர் ரெக்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளியர் ரெக்டில் நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். ஏதோ சும்மா ரேண்டமாக ஒரு XY வேல்யூ கொடுத்துட்டு வித் அண்ட் ஹைட் வேல்யூ கொடுக்குறேன். நான் ரேண்டமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறதுக்காக நான் ரேண்டமாக வேல்யூஸ் போடுறேன். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிசைன் மைண்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பிக்சல் வேல்யூஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப் வந்திருக்கா? ஸோ நான் ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுத்ததுனால எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு.
இப்போ எனக்கு இது ஸ்ட்ரோக்கில் இருக்குது. இதை நான் வந்துட்டு ஃபில்டில் காமிச்சா இன்னும் டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபில் மாற்றுறேன். ஃபில் ஸ்டைல் ஃபில் ரெக்ட்னு மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இது ஒரு ஷேப். இப்போ இதையே வந்துட்டு நம்ம நான் வித்தையும் ஹைட்டையும் வேரி பண்ணி காட்டுறேன். வித் ஹைட்டை வேரி பண்ணலாம், XY வேல்யூ வேரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? இப்போ XY வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது ஒரு டிசைன். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டில் என்ன டிசைனோ இல்லை நமக்கு கொடுத்துருக்க ஒர்க்கில் என்ன டிசைனோ அதுக்கேற்ற மாதிரியான ஷேப் க்ரியேட் பண்ணுறதை நம்ம இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரியான பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படின்றதுக்கு தான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து HTML வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ கிளியரெக்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதுதான். நமக்கு தேவையான ஷேப்பை ரிமூவ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வித்தை வேரி பண்ண நமக்கு ஒவ்வொரு மாதிரியான கண்டென்ட் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஷேப்ஸ் வந்து நம்மளால் டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இதை வச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எப்படி வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.